Greetings விஷாரத் உத்ராஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம துருவஸ்வாமினி அப்படின்ற ஒரு நாவலுடைய சரித்திர சித்திரன் பார்க்க போகிறோம். இந்த நாவல் பேர் துருவஸ்வாமினி தான். இதில் ஹீரோயினுடைய பேர் துருவஸ்வாமினி. இவங்க ஒரு ராஜாவோட பொண்ணாக இருப்பாங்க. இவங்க உதவி செய்கிறதுக்காக இன்னொரு ராஜாவுடைய ஊருக்கு போவாங்க. போகும்போது அந்த ராஜாவுக்கு 2 பையன் இருப்பாங்க, ராம்குப்த் சந்திரகுப்துன்னு. அதில் ஒரு பையனை இவங்க காதலிப்பாங்க. அவங்க அந்த ராஜா முன்னாடியே இறந்து போயிடுவார். ஸோ ஒரு பையனை இவங்க காதலிக்கிற பையனை ராஜாவாக அறிவிச்சிட்டு இறந்து போயிடுவார். ஆனால் அது பிடிக்காமல் இந்த பாகுபலியில் எப்படி பண்ணுவாங்க ராணா, அந்த மாதிரி இன்னொரு பையன் என்ன பண்ணுவார், அவர் சதி பண்ணி ராஜாவாக உட்காந்துட்டு இவர் காதலித்த அந்த துருவஸ்வாமினியை அவர் கல்யாணம் பண்ணிப்பார். இவர் கல்யாணம் பண்ணாலுமே அந்த கல்யாண வாழ்க்கை நல்லா போகாது. இப்படி போகாமல் அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு எப்படி தன்னோட காதலோட சேர்ந்தாங்க அப்படின்றது தான் இந்த கதை. இது துருவஸ்வாமினியை அந்த ஹீரோயினை பற்றி சரித்திர சித்திரன் படிக்க போகிறோம். ஆல்ரெடி இப்போ பஞ்சவட்டியில் ராம், சீதா, லக்ஷ்மண்கி, மனோதர்ஷன் நம்ம சரித்திர சித்திரன் படிச்சிருப்போம். சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் இந்த நாடகத்தில் சரித்திர சித்திரன் நான் டிப்பனியெல்லாம் வரப்போகுது. இது ரொம்ப முக்கியமான கேரக்டர் அப்படின்றனால இதில் ஹோல் ஸ்டோரி நம்ம படிச்சிருவோம். இந்த ஒரு இது படிச்சிட்டுக்கப்புறம் நமக்கு மற்றது எல்லாமே ரிப்பீட்டடான பாயிண்ட்டாக தான் வரப்போகுது. ஸோ துருவஸ்வாமினி இந்த கேரக்டருடைய சரித்திர சித்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்பயுமே கேட்குற கொஷின் பார்க்கலாமா? வாங்க. இன்ட்ரோவில் மூக் இதோடைய எழுதினவர் யார் அப்படின்னா ஜெயசங்கர் பிரசாத் ஜி. கிருத் அப்படின்னா அவர் எழுதின அப்படின்னு அர்த்தம். இந்த துருவஸ்வாமினி நாமக் இதிஹாஸ் நாடகா பிரதான் பாத்திர. ஸோ இது ரொம்ப வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பிரதான் பாத்திர. பாகுபலியில் யார் ரொம்ப முக்கியமான கேரக்டர்? பாகுபலி. அந்த மாதிரி இந்த துருவஸ்வாமினி அப்படின்ற நாடகத்தில் துருவஸ்வாமினி ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. வஹி நாடகக்கி நாயகிக்காக இவங்க தான் இந்த ஸ்டோரியோடைய ஹீரோயின். உஸ்கே நாம் பர் நாடகா நாம் காரன் ஹுவாக. அதனால தான் இது உங்களுடைய பேரையே நாடகக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உபஹார்னா பரிசு, உதவி, அந்த மாதிரி. துருவஸ்வாமினி லிச்சவி ராஜா கி புத்ரி ஹை. இவங்க ஒரு லிச்சவி அப்படின்ற ஒரு ராஜாவுடைய மகள். உஸ்கா பிதா உசே மகத்னா மகதம் அப்படின்னு ஒரு இடத்தோட சாம்ராட்னா பேரரசர். ஆரிய சமுத்திரகுப்து கி சேவாமே. ஸோ இவங்களுடைய அப்பா என்ன பண்ணுறாரு, துருவஸ்வாமினியை மகத் அப்படின்ற அதோடைய பேரரசரான ஆரிய சமுத்திரகுப்துக்கு சேவை செய்கிறதுக்காக உபகார்னா எனது உதவி ரூபத்தில் பேச்தாக அனுப்புகிறார். மகத் சாம்ராட் சமுத்திரகுப்துக்கே. சமுத்திரம் அப்படின்னா கடல். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு எல்லார் பேரும் குழப்பம். சமுத்திரம் கடலுக்கு மேலே 2 பையன் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ராம் அண்ட் சந்திரன் அப்படின்னு 2 பையன் இருக்காங்க. இந்த சமுத்திரகுப்துக்கு ராம்குப்த் और சந்திரகுப்த் நாமக் 2 புத்ரா தே. இவங்க புத்திர ஹைன். இந்த சமுத்திரகுப்து பேரரசருக்கு இந்த 2 பசங்க இருக்காங்க. பியார் और हार காதல் அப்புறமும் இழப்பு என்னன்னு பார்க்கலாம். சமுத்திரகுப்த் और துருவஸ்வாமினி ஏக் தூசரே சே பியார் கர்த்தி ஹை. ஸோ துருவஸ்வாமினியும் சமுத்திரகுப்தும் காதலிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களுக்கு சந்திரன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நிலாக்கும் துருவஸ்வாமினிக்கும் தான் இங்கே காதல் போயிட்டுருக்கு. சமுத்திரகுப்த் உன் தோனே விவாக் நிச்சய கர் தேத்தி ஹை. சமுத்திரகுப்துனா யார்? பேரரசர். இவங்களுடைய காதல் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணுறாங்க. மகர்னா ஆனா. விவாகு ஹோனே பகலே. கல்யாணத்துக்கு முன்னாடியே உன்கா நிதன் ஹோ சாத்தாக. அந்த பேரரசர் அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவர் இறந்து போயிடுறாரு. மரணேக்கே பகலேக்கி. சாகிறதுக்கு முன்னாடி சந்திரகுப்துக்கோ அப்பனா உத்தராதிகாரி. சந்திரகுப்து அந்த லவ்வர் பாய் இருக்கார்ல, அவர் தான் தன்னோட அரசியல் வாரிசாக நிரூபிச்சுட்டு போயிடுறார். ஹோஷித் கர் தேத்தே ஹை அறிவிச்சுட்டு போயிடுறாரு. சந்திரகுப்துக்கா படா பாயி ராம்குப்து. சேம் பாகுபலி ஸ்டோரி மாதிரி தான். பாகுபலியோட அண்ணா தானே ராணா, அந்த மாதிரி
சந்திரகுப்து கா படா பாயி தன்னோட அண்ணன் ராம்குப்து மந்திரி ஸ்ரீகாந்த் சுவாமி கே மந்திரி ஸ்ரீகாந்த் சுவாமின்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவரோட சஹாய்தாசே சஹோய்த் அப்படின்னா அவரோட உதவினால் மகதுகா சிம்ஹாசன் பர் பைட் ஜாத்தா ஹை, அவரோட உதவினால் நிறைய சதி பண்ணி அந்த மகத பேரரசராக ஆயிட்டார். ஆனால் ராஜா சந்திரகுப்த தான் அரசியல் வாரிசாக சொல்லிட்டு போயிருந்தார். ஆனால் இவரோட தன்னோட சதியினால் இவர் உட்காந்துக்கிறாரு. துருவஸ்வாமினிக்கு இச்சா கே பினா தன்னோட விருப்பம் இல்லாமல் துருவஸ்வாமியோடைய விருப்பம் இல்லாமல் உசசே விவாக கர் லேத்தாக நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு வற்புறுத்தி கல்யாணமும் பண்ணிக்கிறாரு. இஸ் பிரகார் துருவஸ்வாமினி கா பியார் ஹார் ஜாத்தாக இந்த விதத்தில் தான் தன்னுடைய காதலை இழக்கிறாங்க துருவஸ்வாமினி. நெக்ஸ்ட் விவாஹித் ஜீவன் தன்னுடைய கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. துருவஸ்வாமினிக்கு பதி ராம்குப்து தானே இப்போ கல்யாணம் பண்ணியிருக்காரு. பதினா கணவர். ஸோ துருவஸ்வாமியோட கணவர் ராம்குப்து எப்படி ஆளுனா ஒரு கோழையான ஆள், எந்த ஒரு போர் பயிற்சி எதுவுமே மேற்கொள்ளாமல் என்ன பண்ணுவார், அழகிகள் அப்புறம் நாட்டியம் அந்த மாதிரி பார்த்து தன்னுடைய நேரத்தை போக்கக்கூடிய ஒரு ஆளுன்னு இங்கே சொல்லியிருக்காங்க. காயர்ஹ அவர் ஒரு கோழை. வக்கு அப்பனா சமய சுந்தரியும் கா பவுனோ ஸோ என்ன பண்ணுவார், சுந்தரினா அழகிகள் கூட அவங்களுடைய நாட்டியம் அந்த மாதிரி பார்த்து செலவழிக்க ஒரு ஆள். துருவஸ்வாமினிக்கு அம்மன் அப்புபி சந்திரகுப்து பர்ஹோ லஹா ரகத்தாக துருவஸ்வாமியோட மனசில் இன்னமும் யார் இருக்கா, சந்திரகுப்து இருக்கார். சந்திரகுப்து வீர் ஹை அவர் ஒரு வீரன். ராம்குப்து கோ அப்பனி பத்னி பர் சாக் பினா ரகத்தாக ஸோ இந்த ராம்குப்து என்ன பண்ணுறாரு, இவர் தன் தம்பியை காதலித்த பொண்ணு இல்லையா, ஸோ இப்போ எப்படியாவது தம்பியும் இவளும் மீட் பண்ணிப்பாங்க அப்படின்னு என்ன பண்ணுறாரு, தன்னோட சாகு பனானா சந்தேகப்படுறார் தன்னோட மனைவி மேலே. ராம்குப்த் அப்பனி பத்தினி பர் தன்னோட மனைவி மேலே என்ன பண்ணுறாரு, சாகு பனா ரகத்தாக சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காரு. இஸ்லியே வக்கு மந்தாகினி நாமக்கு ஏக் ஹூங்கி கோ உஸ்கே ரக்ஷா கர்னே கேலியே நியுக்த் கர்த்தாக இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு எப்பயுமே கூட இருந்து பார்க்க முடியாது இல்லையா, அதனால் மந்தாகினி அப்படின்னு ஒரு பேர் கொண்ட ஹூங்கா அப்படின்னா ஒரு ஊமையை என்ன பண்ணுறாரு, தன் மனைவியோட பாதுகாக்கிறதுக்காக ரக்ஷா கர்னே கேலியே அதாவது அப்பாயிண்ட் பண்ணுறாரு. வக்கு ராம்குப்து கோ யஹா கைதி சி ஜீவன் பத்தாத்தி ஹை தனக்கு பிடிக்காத ஒருத்தரை கல்யாணம் பண்ணியிருக்காங்க, நம்மளை எப்பயுமே நோட் பண்ணிக்க ஒரு ஆள் கூடயே இருக்காங்க. அப்படி இது துருவஸ்வாமினியோடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கான், ஒரு கைதி மாதிரி இருக்கான். வக்கு பகூத் துஹி ஹோ ஜாத்தி ஹை என்ன பண்ணுறாங்க, ரொம்ப பெரிய துன்பத்தில் இருக்காங்க. இது வரைக்கும் அந்த சந்திரகுப்தி என்ன பண்ணுறாருன்னு நமக்கு தெரியலை, அவருடைய சதியினால் வேறு எங்கேயாவது வெளிநாடுக்கு போயிருக்கலாம், பார்க்கலாம் இனிமேட்டு ஸ்டோரியை. சதித்வ கி ரக்ஷா தன்னுடைய கற்பை அவங்க எப்படி பாதுகாத்துட்ருக்காங்க, இவங்களுடைய வாழ்க்கை இந்த கைதி மாதிரி போயிட்டுருக்கும்போது இன்னொரு அரசர் கூட இந்த ராம்குப்து சண்டை போடுற மாதிரி வரும். இவர் கோலை தான் இல்லையா, ஸோ அந்த போரில் இவர் தோற்று போயிடுவார். தோற்று போயிட்ட உடனே அந்த வெற்றி பெற்ற அரசர் ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் எங்களுக்கு அடிமைகளாக வரீங்களா இல்லை நாங்கள் கேட்குறத கொடுத்துட்டு நீங்கள் ராஜாவே கண்டினியூ பண்ணுறீங்களான்னு கேட்பாங்க. அதே மாதிரி அந்த எதிரி நாட்டு ராஜா என்ன பண்ணுவார், நம்ம துருவஸ்வாமினியே கேட்பார், நீங்கள் இந்த போரில் தோற்று போயிட்டீங்க இல்லையா, உங்கள் மனைவி துருவஸ்வாமினியே எனக்கு கொடுத்துருங்கன்னு இந்த வெற்றி பெற்ற ராஜா கேட்பார். அதுக்கு நம்ம ராம்குப்தும் ஓகே அப்படின்னு சொல்லிடுவார். இதை கேட்டால் நம்ம துருவஸ்வாமினிக்கு ரொம்ப கவலையாக போயிடும், பிடிக்காத ஆள் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, இப்போ வேறு ஒரு ராஜா கூட போக சொல்கிறாங்கன்றது நினச்சி ராம்குப்து காலில் விழுந்து கெஞ்சுவாங்க, நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, நான் அவங்க கூடலாம் அனுப்பாதீங்க அப்படின்னு. ஆனால் அதெல்லாம் கேட்காம இந்த கோழை ராஜா தன்னுடைய ராஜ்யத்தையும் தன் உயிரையும் பாதுகாத்துக்கிறதுக்காக துருவஸ்வாமினியை கொடுப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சஹித்வ கி ரக்ஷா தன்னுடைய கற்பை எப்படி துருவஸ்வாமினி இங்கே காப்பாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ராம்குப்து சேனானா தன்னோட படை. சக்ராஜ் அப்படின்றவர் ஒரு எதிரி நாட்டு அரசர். யுத்த கர்னே சமய ஸோ சக்ராஜ் கிட்ட இந்த ராம்குப்தோடைய சேனா யுத்த களத்தில் பூரி தரக்கு ஹார்னே லஹத்தி ஹார்னா இழப்பு, ரொம்ப ரொம்ப கொடுமையான வழியில் தோற்று போயிடுறாங்க.
दो वक्त संधि कर लेने को तैयार हो जाता है. ஸோ சந்தினா உடன்படிக்கை ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிற மாதிரி. ஸோ அக்ரிமெண்ட் போட தயாராகிறாங்க. என்னென்ன சாகராஜ் துருவஸ்வாமினி கோ மாங்கता है. துருவஸ்வாமினியே கேட்குறாரு சாகராஜ். ராம்குப்து மான் லேता है. மான்குப்தும் ஓகே பண்ணிட்டாரு. एक बात जानकर துருவஸ்வாமினி दुखी को जाती है. இதை கேட்ட இந்த செய்தி வந்து யார்கிட்ட போகுது, துருவஸ்வாமிகிட்ட போகுது. ரொம்ப கவலையோடு ஓடி வராங்க. वक अपना पति रामगुप्त के पैरों पर गिरकर अपने सतीव के रक्षा करने के लिए प्रार्थना करती है. वक अपने पति தன்னுடைய கணவர் ராம்குப்த் பைரோம் பர் காலில் விழுந்து, கிர்த்தானா விழுறது, அப்படியே சதீவ தன்னுடைய கற்பை காப்பாற்றுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறாங்க. மகர் ராம்குப்த் டுக்கரா தேத்தாக, அவங்கள நிராகரிச்சிடுறாரு. அவங்களோடத எதுவுமே அவர் காதலை வாங்கிக்கலை. அதுக்கடுத்து சாஸ்வத் நாரீத்வ சாசத் நாரீத்துவ சஹாஸ். சஹாஸ்னா தைரியம், சாஸ்தவ நாரி அப்படின்னா பெண். அவங்களுக்குள்ள ஒரு புரட்சிகரமான பெண்மையும் தைரியத்தையும் இப்போ பார்க்கலாம். ஹெல்ப் கேட்டாங்க கணவர்கிட்ட, கணவர் நிராகரிச்சிட்டார் இல்லையா. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும்னு அவங்களுக்குள்ள ஒரு புரட்சிகரமான பெண்மை உருவாக போகுது. वक अपनी रक्षा स्वयं करने तैयार हो जाती है. தன்னை தானே காப்பாற்றிக்கலாம் அப்படின்னு தயாராகிறாங்க. वक ஆத்ம ஹத்யா கர் லேனா சாத்தி है. தன்னை தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. உசி சமய வஹா சந்திரகுப்த ஆ ஜாத்தி है. அப்போ தான் நம்மளோட ஹீரோவோட என்ட்ரியாக இருக்குது. சந்திரகுப்தர் எங்கே போயிருந்தாருன்னு யோசித்தோம் இல்லையா. அந்த சமயத்தில் சந்திரகுப்தர் வந்து அங்கே சண்டை போடுறாரு. ஸோ அவரை பார்த்தோன்னே நம்ம துருவஸ்வாமினிக்கு ஒரு தைரியம் கிடைக்கிது. ஓகே, ஹீரோ வந்துட்டார், அவர் நம்மளை காப்பாற்றுவார், நம்ம அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை அவர் கூட அமைச்சிக்கலாம் அப்படின்னு அவங்க தயாராகிறாங்க. ஒரு அசாதாரண சூழ்நிலை ஒன்று உருவாக்கிட்டுறாங்க. விஷ்ம பரிஷ்தியாங் அப்படின்னா அவர் ஹீரோ வந்தோன்னே அங்கே என்ன நடக்கும், சண்டை நடக்கும். ஸோ அங்கே ஒரு அசாதாரண சூழ்நிலை நடந்துகிட்ருக்கோம் இல்லையா. துருவஸ்வாமினி அப்படி வீரத்தா பிரகட் கர்த்தி ஹுவா ஆக்ரஹ கர்த்தி, இப்படி வேண்டாம், துருவஸ்வாமினி எழுதிக்கோங்க. துருவஸ்வாமினி பி யுத்த சேத்திரமே ஜானாக. ஸோ இது நடந்துகிட்டு இருக்கும்போது அங்கே சண்டை நடந்துகிட்ருக்கு. தன்னுடைய வீரத்தை வெளிக்காட்டுறதுக்காக துருவஸ்வாமினியும் அந்த யுத்த சேத்திரனா இடம், யுத்தனா சண்டை போடுற இடத்துக்கு போய் சண்டை போடுறாங்க. யுத்தமே சந்திரகுப்த் சே சாகராஜ் மரா ஜாத்தாக. அந்த யுத்தத்தில் நம்ம ஹீரோ சந்திரகுப்த் என்ன பண்ணுறாரு, சாகராஜை கொன்னுடுறாரு. அதை பார்த்து குஷ் ஓ ஜாத்தி ஹை, அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்க துருவஸ்வாமினி. நெக்ஸ்ட் அதோட இங்கே வந்துடுறாங்க. பூராஹித் கே விசார் புரோஹிதர்னா இப்போ வந்து பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணியிருக்காங்க துருவஸ்வாமினி. அவர் எதிரி நாட்டோட அரசர்கிட்ட போக சொல்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அவர் கூட வாழ விருப்பம் இல்லை நம்ம துருவஸ்வாமினிக்கு. நம்ம ஹீரோ சந்திரகுப்தரும் வந்துட்டார் இல்லையா. ஸோ புரோஹிதர்கிட்ட கேட்குறாங்க, இந்த கல்யாணத்தை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணிடுங்க, நான் சந்திரகுப்தரோட போகிறேன் அப்படின்னு கேட்கும்போது புரோகிதர்கள் என்ன பண்ணுறாங்க, வேதங்கள் எல்லாம் படித்து ஸோ இவங்களுக்கு எப்படி பண்ணலாமா, ஒரு கல்யாணத்தை வந்து கேன்சல் பண்ணலாமான்னு படித்து சொல்லுவாங்க. விவாகக்கி விதினே, விவாகன கல்யாணன்ற ஒரு விதியில் தேவி துருவஸ்வாமினி அவர் ராம்குப்த் கோ ஏக்கு பிராந்திபூர்ணானா மாயை பந்தன்மே பாத் தியா ஹை. ஸோ கல்யாணன்ற பேரில் துருவஸ்வாமினியும் ராம்குப்தும் ஒரு மாயையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. ராம்குப்து கோ துருவஸ்வாமினி பர் கோயி அதிகார் நகிக. ஸோ ஒருத்தருக்கு வந்து கொடுக்கறது அளவுக்கு அவர் சம்மதம் தெரிவித்தனால அவர் ஒரு கணவராக இருக்க தகுதி இல்லை. ஸோ துருவஸ்வாமினி மேலே எந்த ஒரு அதிகாரமும் ராம்குப்துக்கு இல்லைன்னு புரோகிதர்கள் முடிவு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சந்திரகுப்தர் கூட போயிடுவாங்க. இவ்வளோ தான் ஸ்டோரி. இஸ் பிரகார் ஹம் தேக்தே ஹை. இதுலேருந்து நம்ம பார்க்க முடியுது என்னென்ன, துருவஸ்வாமி நாடக்கே ஃபல் போகித்தானா ஃபல்னா பயன் அர்த்தம். துருவஸ்வாமின்ற கேரக்டர் தான் இதில் முக்கியமான பயன் பெறக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்குது. உஸ்மே
சாஸ்வத் நாரித்தக அது வந்து ஒரு புரட்சிகரமான பெண்மையாகவும் சாக்ஷி பீஹ அவங்க தைரியமான பொண்ணாகவும் அவங்கள இந்த ஸ்டோரியில் காமிச்சிருக்காங்க. இப்போ இதில் நமக்கு நிறைய டவுட்ஸ் வரும், இது ஏன் அப்படியாச்சு அது இப்படி ஆச்சுன்னு. ஸோ அடுத்தடுத்த டிப்பனியில் சரித்திர சித்திரம்னா நமக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த துருவசுவாமியில் ஃபஸ்ட்டு ஒன் படிக்கும்போது தான் நமக்கு ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இதே பாயிண்ட்ஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணி எழுதுவோம். அடுத்தடுத்து வர டிப்பனி நமக்கு ஈஸியாக இருக்கும். துருவசுவாமினி நாடகத்தில் இந்த துருவசுவாமினின்ற கேரக்டரோடைய சரித்திர சித்திரம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நல்லா படிங்க, எழுதி பாருங்கள். சைட் எடிட்டிங் முக்கியம். புக்கில் கொடுத்துருக்க சைட் எடிட்டிங் உங்களுக்கு பிடிக்கலன்னா பாயிண்ட்லேருந்து நீங்களே பார்த்து எழுதிக்கலாம். தேங்க்யூ.